தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். தர்மசாஸ்திரம் ஸ்மிருதி. ஸ்மிருதிகளும் துணை நூல்களும். மனு, பராசரர், யாக்ஞவல்க்யர், கௌதமர், ஹாரீதர், யமன், விஷ்ணு, சங்கர், லிகிதர், ப்ருஹஸ்பதி, தக்ஷன், அங்கீரஸ், பிரச்சேதர், சம்வர்த்தர், உஷனஸ், அத்ரி, ஆபஸ்தம்பர், ஷாதாதபர் என்றிப்படி 18 மகரிஷிகள் தங்களுடைய அதிமானுஷ்ய சக்தியால் வேதங்களை முழுக்க தெரிந்து கொண்டு அதிலிருந்து தொகுத்து தர்மசாஸ்திரங்களை தந்திருக்கிறார்கள். இவை மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி என்று அவரவர் பெயரால் வழங்குகின்றன. இவற்றை பார்த்தால் போதும், வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சகல அனுஷ்டானங்களையும் தர்மங்களையும் தெரிந்து கொண்டு விடலாம். 18 ஸ்மிருதிகளை தவிர உபஸ்மிருதிகள் என்று 18 துணை நூல்கள் இருக்கின்றன. குறிப்பு: உபஸ்மிருதிகளை செய்த 11 ஜாபாலி, நச்சிகேதஸ், ஸ்கந்தர், லௌகாக்ஷி, காஷ்யபர், வியாசர், சனத்குமாரர், சந்தனு, ஜனகர், வியாக்ரர், காத்யாயனர், ஜாதூகர்ண்யர், கபிஞ்சலர், போதாயனர், காணாதர், விஸ்வாமித்ரர், பைடினசர், கோபிலர். ஸ்ரீமத் பகவத்கீதையையும் ஸ்மிருதிகளோடு சேர்த்து சொல்கிற வழக்கம் உண்டு. நேராக வேத மந்திரங்களாக உள்ள ஸ்ருதியாக இல்லாமலும் நம் மதத்துக்கு ஆதாரமாய் இருப்பதால் அதை ஸ்மிருதி பிரமாணமாக சொல்கிறார்கள். இப்படி அநேகம் ஸ்மிருதிகள் இருப்பதால் இவற்றிலும் ஒன்றிலிருப்பது இன்னொன்றில் இல்லாமல் இருக்கலாம். சில காரியங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படலாம். அதனால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதில் இன்னமும் கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுகிறது. இந்த சந்தேகத்தையும் போக்குவதாக தர்மசாஸ்திர நிபந்தனங்கள் என்று சில புஸ்தகங்கள் இருக்கின்றன. சில ஸ்மிருதிகள் ஒரு சில விஷயங்களோடு நின்று விடுகிறது. பூர்ண உபதேசம் செய்யவில்லை. வழக்கத்தில் தலைமுறையாக வந்துவிட்ட விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்தே இருக்கும் என்று நினைத்துவிட்ட மாதிரி சில ஸ்மிருதிகளில் சந்தியாவந்தன பிரயோகமே இல்லை. சிலவற்றில் ஸ்ராத்த விஷயம் இல்லை. தீட்டு துடக்கு சமாச்சாரங்களை சொல்லும் ஆஷௌச்சாதிகள் சிலதில் இல்லை. இப்படி மூச்சு விடு, இப்படி சாப்பிடு என்று புஸ்தகத்தில் எழுதி வைத்தா சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரிதான் இவையும் என்று அந்த ஸ்மிருதி கர்த்தாக்கள் நினைத்திருப்பார்களோ என்னவோ. இம்மாதிரி எந்த விஷயத்தையுமே தன்னால் தெரிந்திருக்கும் என்று நினைத்து விட்டுவிடாமல் சகலத்தையும் எழுதி வைத்திருப்பது நிபந்தன கிரந்தங்களில்தான். ஸ்மிருதிகளில் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பவைகளையும் இவையே வியவஸ்தை செய்து இது இப்படித்தான் என்று நிர்ணயம் செய்கின்றன. சில பெரியவர்கள் எல்லா ஸ்மிருதிகளையும் பார்த்து ஒன்றோடொன்று பொருத்தி ஆராய்ச்சி செய்து முடிவாக இன்னின்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து ஐயம் திரிபர இந்த நிபந்தனங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி நம் தேசத்தில் ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒவ்வொரு நிபந்தன கிரந்தத்தை அனுசரிக்கிறார்கள். வடக்கே இருப்பவர்கள் காஷிநாத உபாத்தியாயர் எழுதிய நிபந்தனத்தை பின்பற்றுகிறார்கள். மேற்கே மகாராஷ்டிரத்தில் மிதாக்ஷரி என்ற நிபந்தனம் அனுசரிக்கப்படுகிறது. அதற்கு சட்டத்துக்கு சமதையான ஸ்தானம் இருப்பதாக கோர்ட்டுகளே அங்கீகரித்திருக்கின்றன. கமலாகர பட்டர் எழுதிய நிர்ணய சிந்து என்ற நிபந்தனமும் அங்கு வழங்குகிறது. மகாராஷ்டிரத்திலுள்ள பைட்டனில் மந்திரியாக இருந்த ஹேமாத்ரி என்பவர் எல்லா தர்மசாஸ்திரங்களையும் சேர்த்து ஒரு பெரிய டைஜஸ்டாக சதுர்வர்க சிந்தாமணி என்று எழுதியிருக்கிறார். இங்கே தக்ஷிணத்தில் நாம் வைத்தியநாத தீக்ஷிதர் எழுதிய வைத்தியநாத தீக்ஷிதீயம் என்ற புஸ்தகத்தை பின்பற்றி செய்கிறோம். கிரகஸ்தர்களுக்கு இவை முக்கியமாக இருக்கின்றன. சந்நியாசிகள் தாங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை விஸ்வேஸ்வர சம்ஹிதை என்ற நூலை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள்.